தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆர்வமுடன் வாக்களிக்கும் வாக்காளர்கள். 1 மணி நிலவரப்படி 56.81% வாக்குகள் பதிவு. சென்னை மாவட்டத்தில் விறுவிறு வாக்குப்பதிவு. 1 மணி நிலவரப்படி 54.58% வாக்குகள் பதிவு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 1 மணி நிலவரப்படி இதுவரை 3.25 கோடி பேர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளதாக 80% வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் அதிகபட்சமாக திருப்பூரில் 62.97% வாக்குப்பதிவு, குறைந்தபட்சமாக 50.35% வாக்குகள் பதிவு என தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தேர்தல் திருவிழா. முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன், விஜய், சீமான் உள்ளிட்டோர் வாக்குகளை செலுத்தினர். எதிர்காலத்தில் தாவேக அரசியலில் இருக்குமா இல்லையா என்ற சூழல்தான் தமிழகத்தில் நிலவுகிறது. திருநெல்வேலியில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. பேருந்துகள் இன்றி மக்கள் தவித்து வருவதால் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க வேண்டும். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம். தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், மக்கள் தங்களுக்குத்தான் வெற்றி தருவார்கள் என திமுக எம்பி திருச்சி சிவா நம்பிக்கை. எதிர்க்கட்சிகளின் மாற்றம் முழக்கம் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகே தெரியவரும். காட்பாடி காந்தி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பின்னர் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. திருப்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட தாவேகாவை சேர்ந்த நிர்வாகி கைது. வாக்குச்சாவடிக்குள் அவர் வீடியோ எடுப்பதை சிசிடிவி மூலம் அதிகாரிகள் உறுதி செய்ததை அடுத்து கைது நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் மணக்கோலத்தில் வந்து வாக்களித்த புதுமண தம்பதிகள். திருமண கோலத்துடன் வாக்களிக்க வந்த தம்பதிகளை ஆச்சரியத்துடன் பார்த்த வாக்காளர்கள். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் மகள் சௌந்தர்யாவுடன் வந்து வாக்களித்த நடிகர் ரஜினிகாந்த், பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என பேட்டி. நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் தனது மகள் ஸ்ருதிஹாசனுடன் வாக்களித்தார். மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் வாக்களித்தார். நாலுமாவடியில் உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். ஜனநாயக கடமையாற்றிய திரைப்பிரபலங்கள், இசை கலைஞர்கள், நடிகர்கள் பிரபு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விக்ரம், துருவ் விக்ரம் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் வாக்களித்தனர். இசையமைப்பாளர் இளையராஜா, அனிருத் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். நடிகை திரிஷா ஆழ்வார்பேட்டையில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். தியாகராய நகரில் மனைவி ஜோதிகாவுடன் வந்து வாக்களித்தார் நடிகர் சூர்யா. வாக்களிக்க ஆர்வம் காட்டிய முதல் முறை வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்றியதை பெருமையாக கருதுவதாக பேட்டி. First vote
ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. நல்லா இருக்கு ஆக்சுவலி. உள்ள போய் அந்த பேலட் பாக்ஸ் பிரஸ் பண்ணி அந்த பீப் சவுண்ட் கேக்குறதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நம்ம நாட்டுக்கு வந்து யாரு நல்லது பண்றாங்க அப்படிங்கிறவங்களா பார்த்து ஓட்டு போடுறோம், கான்ட்ரிபியூட் பண்றோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனநாயக கடமையாற்றிய மூத்த குடிமக்கள். முதலமைச்சர் ஸ்டாலினின் 102 வயதான தாய் மாமா தட்சிணாமூர்த்தி வாக்குச்சாவடிக்கு சென்று தமது வாக்கை பதிவு செய்தார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடிகளில் இயந்திர கோளாறு. வாக்குப்பதிவு தாமதமானதால் நீண்ட நேரம் காத்திருந்து வாக்களித்த வாக்காளர்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மூச்சுக்குன்னு பழங்குடியினர் கிராமத்தில் யானை நடமாட்டம். பழங்குடியினர் மக்களை பாதுகாப்பாக வாக்குச்சாவடிக்கு அழைத்துச் சென்ற வனத்துறையினர். குடியாத்தம் நகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்ட பிங்க் வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை வரவேற்ற ரோபோ. தமிழில் பேசியும் ரோஜாப்பூ கொடுத்தும் வரவேற்ற ரோபோவை கண்டு வாக்காளர்கள் வியப்பு. வாக்களிக்க வருகை புரிந்துள்ள உங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சார்பாக அன்புடன் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் சக்கர நாற்காலிகள் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் முதற்கட்ட வாக்குப்பதிவு. 1 மணி நிலவரப்படி 62.18% வாக்குகள் பதிவு. மேற்கு வங்கத்தின் ஜார்கிராம் பகுதியில் வாக்குச்சாவடி அருகே காட்டு யானை நுழைந்ததால் வாக்குப்பதிவு பாதிப்பு. யானை அங்கிருந்து சென்ற பின்னர் வாக்குப்பதிவு தொடங்கியது.